கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவஜனமே, மீண்டும் உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வாழ்த்துகின்றேன். யோபு பக்தனுடைய அந்த புத்தகத்திலே நாம் படிக்கின்ற அநேக காரியங்கள் உண்டு. அவர் சொல்வதை கேளுங்கள். என் மனம் யாதொரு ஸ்திரீயின் மேல் மயங்கி அயலானுடைய வாசலை நான் எட்டி பார்த்ததுண்டானால், அப்பொழுது என் மனைவி வேறொருவனுக்கு மாவரைப்பாளாக. வேற்று மனிதர் அவள் மேல் சாய்வார்களாக என்று யோபு 31:9-10 நாம் வாசிக்கின்றோம். நீதிமொழிகள் 6:29 பிறனுடைய மனைவியினிடத்தில் பிரவேசிப்பவனும் அப்படியே அவளை தொடுகிற எவனும் ஆக்கினைக்கு தப்பான். நீதிமொழிகள் 6:32 ஸ்திரீயுடனே விபச்சாரம் பண்ணுகிறவன் மதி கெட்டவன், அப்படி செய்கிறவன் தன் ஆத்மாவை கெடுத்து போடுகிறான் என்றும் சொல்லப்பட்டுள்ளது. இவைகளெல்லாம் எதனால் வருகிறது? நம் கண்களின் பாவத்தினால் தானே. பிறர் முகம் காண மாட்டேன் என்று உடன்படிக்கை பண்ணின நாம் அப்படி பார்க்கலாமா? வேண்டாம். வேதம் சொல்வதை கவனியுங்கள். 1 யோவான் 2:16 இது கண்களின் இச்சை என்று சொல்லுகிறார். யோவான் 9:41 ஆண்டவர், நீங்கள் குருடராயிருந்தால் உங்களுக்கு பாவம் இராது, நீங்கள் காண்கிறோம் என்று சொல்லுகிறபடியினால் உங்கள் பாவம் நிலை நிற்கிறது என்று சொல்லுகிறார். எனவே நம் சரீரம் மண்ணுக்குரியது அல்ல, விண்ணுக்குரிய சரீரம். இந்த சரீரம் விண்ணுக்கு செல்வதற்கு தடை பண்ணுகிற இந்த கண்ணின் பாவத்தை நம்மை விட்டு அகற்ற வேண்டுவோமாக. காண்கிறதினால் கண் திருப்தி ஆகிறதில்லை, கேட்கிறதினால் செவி நிரப்பப்படுகிறதும் இல்லை என்று பிரசங்கி 1:8 ஞானி சொல்லுகிறார். இந்த பார்வையை நம்மை விட்டு அகற்ற ஆண்டவரின் சகாயத்தை நாடுவோம். நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாது. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகையை போல் இருக்கிறதே என்று யாக்கோபு 4:14 நாம் வாசிக்கின்றோம். மனுஷனுடைய வழிகளெல்லாம் அவன் பார்வைக்கு சுத்தமானவைகள், கர்த்தரோ ஆவிகளை நிறுத்து பார்க்கிறார் என்று நீதிமொழிகள் 16:2 வாசிக்கின்றோம். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். நீதிமொழிகள் 16:25. எனவே நம் பார்வை ஆண்டவருக்கு பிரியமாய் காணப்பட வேண்டும். ஜெபிப்போம். கிருபையுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட உங்களுடைய வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு மகனையும் மகளை நீங்கள் ஆசீர்வதிங்க. காலத்தின் கடைசி நாட்கள் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்களுடைய கண்ணின் இச்சைகளினால் பாவம் செய்து விடாதபடிக்கு பரலோக தேவ சித்தத்துக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.